Hello all, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ஓட வந்திருக்கேன். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ள போலாம். பெங்களூர்ல நம்ம வீட்டு பக்கத்துல கோவில் திருவிழா ஆயிட்டு இருக்கு. சோ அங்க போயிட்டு வரலாம்னிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கோம். தலை வாரிட்டு சும்மா டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வெளிய பாத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ராவோட லைட் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது. சோ அங்க ப்ரோகிராம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 8 o'clock போலாம்னிட்டு நாங்க டிசைட் பண்ணியிருந்தோம். டைம் பாத்தீங்கன்னா 7:30 அதுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது நாங்க போகும்போது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லைட்ஸ் ஆர்கெஸ்ட்ராவோட லைட்ஸ் எல்லாம். ஹாய். இப்போ எங்க போறோம் யஷிகா நம்ம? இங்க பக்கத்துல கோயில் திருவிழா. சோ அங்க போயிட்டு வரலாம்னு எல்லாம் ரெடி ஆயிட்டோம். டைம் பாத்தீங்கன்னா 8:15 ஆக போகுது. So time ஆயிடுச்சு அங்க போய் பார்க்கலாம். பை. சோ ஃபைனலா திருவிழாக்கு ஒரு வழியா கிளம்பியாச்சு. எல்லாம் சாப்பிட்டு பசங்களை ரெடி பண்ணி கிளம்பிட்டோம். டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு இங்க இருக்கிற எல்லாரும் அந்த கோயில் திருவிழாக்கு போவாங்க. இந்த கோயில் வந்து வெங்கடேஷ் பெருமாள் ஓட கோயில். கிராண்டா பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் இதே மாதிரி கிராண்டா பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷமும் நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க. இங்க வந்து டோட்டலா 21 தேர்ஸ் இருக்கு. தேருங்கெல்லாம் அப்பதான் ரெடி ஆயிட்டு இருந்தது. நாங்க போகும்போது பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிருந்தோம். தேரெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். 10 o'clock போல் அங்கே கோயில் பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்குது. அங்கே எல்லா தேரும் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுடுவாங்க. அப்போ நம்ம போய் பூஜை பண்ணிட்டு வரலாம். ஒவ்வொரு தேரும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அவ்வளோ அழகாக இருந்தது. தேருங்கெல்லாம் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு போனோடனே கோவில் உள்ளே போயிட்டோம். கோவில் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி கிரவுண்ட் இருக்குது. அங்கே தான் ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். அங்கே போகலான்னிட்டு ஒவ்வொருத்தர் ரெடி ஆன உடனே எடுத்துகிட்டு போய் அங்கே கிரவுண்டில் நிற்க வச்சுடுவாங்க. ஸோ சாமி பார்த்துட்டு இங்கே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ தான் வீட்டிலேருந்து சாப்பிட்டு வந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் நான் ஒன்று மட்டும் வாங்கின்னு வரேன், சும்மா கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கலான்னிட்டு ஹஸ்பண்ட் ஒன்று மட்டும் வாங்கின்னு வந்தாங்க. சாமி பிரசாதம் சாப்பிட்டு இங்கே கோவில் முன்னாடியே தேர் இருந்தது, பெரிய தேர். அந்த சாமி பார்த்து பூஜை பண்ணிவிட்டு பசங்களும் என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா தான் நம்ம போய் அங்கே நிம்மதியாக ஆர்கெஸ்ட்ரா பார்க்க முடியும். இல்லைன்னா நம்மளை அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு வான்ட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ சாமி பார்த்துட்டு பசங்களுக்கு வேண்டியதையும் வாங்கி கொடுத்துட்டு ஸோ கோவில் சுற்றி வரலான்னு போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா காத்தால ஏதோ பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த கலசம்லாம் வச்சு கோவில் சுற்றி அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி பார்த்துட்டு அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புனோம். கோவில் உள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே ஆர்கெஸ்ட்ரா கிட்ட வந்துட்டோம். ஸோ எங்கள் கடை வீதி மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு புத்தா ஒன்று இருந்தது நல்லா. ஸோ அது வாங்கலான்னு பார்த்தா நம்ம மண்ணில் பசங்க எதுனா கீழே தள்ளிட்டாங்கன்னா ஒடிஞ்சிடும், வேஸ்ட் ஆகிடும்னிட்டு வேணான்னு வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் கிரவுண்டு. ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக லைனாக 2 சைட்லேயும் தேர் ஃபுல்லாக நிற்க வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு தேராக பார்த்துட்டே போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு ஆடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்னுட்டு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கோம், ப்ரோக்ராமுக்கு. இங்கே ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராம் போகலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் நின்ன உடனே ஸ்டார்ட் ஆன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா காந்தாராவுடைய டான்ஸு. ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக உக்காந்துட்டு இருந்தாங்க சேர் போட்டு. காந்தாரா இங்கே வந்து ஒரு அந்த நெருப்பு போட்டு சர்க்கிளில் டான்ஸ் ஆடணுன்ட்டு எல்லோரும் எழுப்புனாங்க. நாங்கள் சேர் இல்லாத நின்றுட்டு இருந்தோம். ஸோ ஏதோ ஒரு சேரை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்லேயே போட்டு உக்காந்துட்டோம். ஃபஸ்ட்லேயே உக்காந்ததுனால எல்லா டான்ஸும் நல்லா கிளியராக நாங்கள் ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இன்னும் ஒன்று பின்னாடி கிராக்கர்ஸ் பின்னாடி வச்சுருந்தாங்க. அந்த தேரெல்லாம் இருந்ததில் அங்கே வச்சுருந்தாங்க கிராக்கர்ஸ் எல்லாம். ஸோ அங்கே வந்து இங்கே ஃபஸ்ட்லேருந்து பின்னாடி அங்கே கிராக்கர்ஸை ஷூட் பண்ணால் தான் கொஞ்சம் இதாச்சு. மற்றபடி டான்ஸ் எல்லாம் நல்லா ஷூட் பண்ணோம். இது வந்து காந்தாராவுடைய டான்ஸ்.
காந்தாரா ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த டான்ஸ்க்கு என்ன பாட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் போட்டு தமிழ் பாட்டு தான். தமிழ் பாட்டோட தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த முக்காப்பில் அந்த பாட்டோட தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இருக்கிற நிறையா பேருக்கு பாட்டு புரியல. நாங்கள் மட்டும் பாட்டு பாடின்னு என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னும் எங்களுக்கு மட்டும் பாட்டு புரியுது அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த ப்ரோக்ராமை பார்க்குறதுக்காகவே நிறையா பேர் வராங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி ஒரு சேரு தேடி எடுத்து போட்டுன்னு உக்காரத்துக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் இது செகண்ட் ப்ரோக்ராம். இது ஒரு அம்மா பொண்ணோட சென்டிமெண்ட். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வாய்ஸ் ஓவர், அதே சேம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்த்துருந்தா உங்களுக்கு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்தா காப்பிரைட் வருமா என்ன தெரியல. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவையும் பொண்ணையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டைப்பான அப்பா. ஸோ அம்மா பாதியில் இருந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாப்பா அழுகுறத பார்த்துட்டு அவங்க அப்பாக்கே ஃபீல் ஆகும். அம்மா இருந்திருந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டோமே நம்பன்னுட்டு அந்த அப்பாவை எடுத்து நல்லபடியாக வளர்ப்பாங்க. அதுதான் இந்த கதையோட ஒரு இது. ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லாக டான்ஸு பாட்டு இந்த மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மட்டும் காலி டான்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான். நம்ம 8:50 போல் போய் உக்காந்தது 12 o'clock வரைக்கும் அந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்கவே இல்லை. அவ்வளோ நேரம் நல்லா டைம் பாஸ் ஆச்சு. நல்லா பார்த்தோம். முன்னாடியே உக்காந்துட்டு இருந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எவ்வளோ நல்லா அந்த பெரிய பசங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடினா. இவ்வளோ டான்ஸ்லேயும் இந்த பையன் ஆடின டான்ஸ்க்கு தான் கிளாப்ஸ் நிறையா வந்தது. அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினா. இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு பட்டாஸோடைய ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கோவில் திருவிழாலே பட்டாஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் போயிருந்தோன்னா பட்டாசாலாம் பார்க்கல, சீக்கிரமாக வந்துட்டோம். இந்த இயர் பார்க்கணுன்னுட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்தோம். ಅದ್ಭುತವಾದ ಈ ಮೊದಲಿಗೆ ಲಕ್ಷ್ಮೀ ವೆಂಕಟಸ್ವಾಮಿ ಪಲ್ಲಕ್ಕಿ, ಎರಡನೆಯದಾಗಿ ವೀರಾಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ, ಶ್ರೀ ಆದಿಶಕ್ತಿ ದೊಡ್ಡಮ್ಮ ದೇವರ ಬೆಳ್ಳಿ ಪಲ್ಲಕ್ಕಿ ಉತ್ಸವ, ಹಾಗೇನೆ ಶ್ರೀ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ ಕೊಟ್ಟು ಕನಕನಗಳನ್ನು ಕಾಪಾಡಲಿ ಅಂತ ಎಲ್ಲರಲ್ಲೂ ವಿನಂತಿ ಮಾಡಿಕೊಳ್ತೇವೆ. ಹಾಗೆಯೇ ತಮ್ಮ ರಾಜಬೀದಿಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪಲ್ಲಕ್ಕಿಗಳ ಉತ್ಸವ. ಬರ್ತದೆ ಈಗ ತಾನೆ, ಇನ್ನೇನು ನೋಡ್ತಾ ಇರಿ. ಡಿಕ್ಕಿ ಉಗುಳ್ತವೆ, ದಯಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಇರಿ. ಮೋಹಿನಿ ಆಟ. ಬಸ್ ನಾಗಪ್ಪನ ಮೋಹಿನಿ ಆಟಗಳು.
ஸோ பட்டாஸ் ஷோ முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு டான்ஸ் கண்டினியூ பண்ணாங்க. நாங்கள் இந்த பட்டாஸை பார்த்த உடனே லாஸ்ட் இயர் அவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணோம். கண்டிப்பாக இதுக்கு மேலே வருஷம் வருஷம் வரணும் இந்த கோவில் திருவிழாக்கு. முன்னாலாம் இந்த கோவில் திருவிழானாலே இந்த ஆர்கெஸ்ட்ரா டான்ஸ் இதுக்காக தான் நிறையா பேர் நிறையா ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்க. இப்போல்லாம் எங்கேயுமே அவ்வளோவா ஆர்கெஸ்ட்ராலாம் போடுறதே இல்லை. நம்ம ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க கோவில் திருவிழான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குட்டி அழகான க்யூட்டான பையன் எப்படி டான்ஸ் என்னான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக காளியோடைய டான்ஸோடய முடிச்சிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 போல் ஆயிடுச்சு. பசங்களும் தூங்கலை, அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம இருந்து பார்த்துட்டு போயிடலான்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து லாஸ்ட் அவ்வளோதான். இதோட ப்ரோக்ராம் ஃபுல்லாக முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம தேர் ஒன்றா பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடலாம். தேரெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகழகாக அந்த டெக்கரேஷன்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. தேருங்கெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வெளியே போகவே ஒரு 1/2 hour போல் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்த்து முடிச்சுட்டு அங்கே இந்த வீட்டுக்கு வரதுக்கு 12 o'clock போல் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணால் இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோஸ். எப்பயுமே நம்ம வீட்டுக்கிட்ட ஃப்ளைட்ஸ் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். நான் இவ்வளோ சவுண்ட் இருக்காது. ஏன்னா பெங்களூரில் 10th to 14th எலங்கால ஏர் ஷோ நடக்குது இல்லை. ஸோ அதனால ப்ராக்டிஸு ரிஹர்சல்ஸு எல்லாம் போயிட்டு இருக்கு போல். ஸோ அதனால பயங்கரமான சவுண்டு வீட்டில் இருக்கவே முடியல. அந்த மாதிரி சவுண்டு இந்த ஏர்கிராஃப்ட்ஸு ஹெலிகாப்டர்ஸு இதோட சவுண்டுங்கெல்லாம் ஸோ இந்த வீடியோலாம் நம்ம வீட்டு விண்டோலேருந்து ஷூட் பண்ண ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் விண்டோலேருந்து ஷூட் பண்ணது அவ்வளோவா கிளியராக எடுக்க முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ ரிஹர்சல்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்கலாம். பாய்.